வணக்கம். இது ராமநாதபுரம் பக்கத்தில் கீழக்கரை அப்படிங்கிற ஊரில் நம்ம போட்டு கொடுத்துருக்கிற ஒரு 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். இங்கே லோடு 5 கிலோவாட் வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். 5 கிலோவாட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் எதிர்காலத்தில் திடீர்னு ஒரு 5 கிலோவாட் நம்ம சோலார் பேனல் இன்க்ரீஸ் பண்ணணும், அப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத கருத்தில் வச்சுக்கிட்டு முன்னக்கூட்டியே நம்ம ஒரு 5 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் போடுறோம். 5 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் போடுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற சேங்ஷன் டு லோடை டைனமிக் அடிஷ்னல் லோடு மூலிமா 5 கிலோவாட்டாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் சப்போஸ் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாங்குறீங்க, இல்லை ஒரு எலக்ட்ரிக் கார் வாங்குறீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் அடிஷ்னலாக இன்னொரு 2 கிலோவாட் பேனல் போட்டு கெப்பாசிட்டி அடிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்யூச்சரிஸ்டிக்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ வரக்கூடிய எல்லா இன்வெர்ட்டரும் ஹைப்ரிட் இன்வெர்ட்டரும் வருது. நீங்கள் ஆன் கிரிட் சிஸ்டம் போடும்போதே ஹைப்ரிட் இன்வெர்ட்டரும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போடும்போது பேட்டரி பேக்கப்பு உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு புயல்னாலேயோ மழையினாலேயோ உங்கள் வீட்டில் நமக்கு பவர் கட் ஆகும்போது இந்த ஹைப்ரிட் சிஸ்டத்தில் போடும்போது உங்கள் வீட்டில் பவர் கட் ஆனதே தெரியாது. ஏன்னா மோட்டார் ஓடும், ஏசி ஓடும், எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு பொருள் கூட நிப்பாட்டாது. எல்லா பொருளுமே சோலார் சக்தியில் இயங்கிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பேக்கப் சிஸ்டம் இபி பவர் இல்லைன்னா கூட தொடர்ந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும்.